இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்காகத்தான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து குஜராத் கலவரத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல. மோகன்லால் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய எம்புரான் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், குஜராத் கலவரம் ஆர்எஸ்எஸ்ஸால் நிகழ்த்தப்பட்டது, மோடியால் நிகழ்த்தப்பட்டது எதற்காக அப்படின்னா இந்தியாவினுடைய ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்காகத்தான். அதுக்கு என்னென்ன காரணங்கள், எப்படி பண்ணா அப்படிங்கிறத தோலுரித்து காட்டுகிறது மோகன்லால் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய எம்புரான் என்று சொல்லக்கூடிய திரைப்படம். எல்லாருமே போய் பார்த்துருங்க. ஏன்னா மோடிக்கு இனி இருக்க போட மாட்டாது. ஏன்னா விரைவில் இந்த படத்துக்கு தடை போட்டாலும் போட்டுருவானுங்க. இல்லாட்டா ஆர்எஸ்எஸ்காரனை போல தியேட்டருக்கு கொண்டு விட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு படத்தை ஊற்றி மூணாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளவு சீக்கிரமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த படத்துக்கு போய் பார்க்க முடியுமோ போய் உடனடியாக பார்த்துருங்க. இப்போது நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். மோகன்லால் என்று சொல்லக்கூடிய நடிகர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிறந்த நடிகர்களுடைய பட்டியலில் மோகன்லால். இப்போ கமலஹாசன், மோகன்லால் இல்லையா, இப்படி நம்ம ஒரு 5-6 பேர் பட்டியல் போட்டோம்னா அதில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான அந்த மனிதர் நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் எம்புரான் இல்லையா. அதாவது இந்த டிக்கெட் புக்கிங்கில், அதாவது திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக்கிங்கில் ஏறத்தாழ 60 கோடி ரூபாய் வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அது ஒரு பெரிய ரெக்கார்ட். அதாவது இந்த புஷ்பா மாதிரியான இந்த படம்லாம் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் சங்கி படங்கள், இந்த சங்கி படங்களெல்லாம் விட மிகப்பெரிய அளவில் வசூல் செய்திருக்கிறது இந்த திரைப்படம் அப்படிங்கிற ரெக்கார்டெல்லாம் வந்துருச்சு. இப்போது மோகன்லாலை பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். மோகன்லால் படிக்கிறக்கூடிய காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பில் இருந்திருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். மோகன்லால் என்ன பண்ணார் அப்படின்னா, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க, சங்க பரிவாரங்கள் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கெல்லாம் அழைப்பு விடப்படுகிறது. அழைப்பு விடப்படும் போது அது மோகன்லாலுக்கும் அழைப்பு விட்டிருக்கிறார்கள். ஆனால் மோகன்லால் அதை நிராகரித்தார். என்னால் முடியாதுடா, நாங்கள் வர முடியாது, உன்னால் முடிகிறத நீ செஞ்சுக்கோ. அவர் அந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொள்ளவில்லை. சரி, இப்போ அடுத்தது வருவோம். இந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் சுகுமாரன், இவருடைய அப்பா சுகுமாரன் மிகப்பெரிய நடிகர், ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவல், அதிகமாக வாசிக்கக்கூடியவர், அங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான அனுதாபி, கடைசி வரையிலும் அந்த கட்சியிலேயே பயணித்தவர். அவருடைய பையன்தான் இந்த பிருத்திவிராஜ் என்று சொல்லும் மொழி மாதிரியான நல்ல படங்களில் நடித்தவர், மிகச்சிறந்த இயக்குனர். அதாவது சினிமாவை பற்றிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டு மேயக்கூடியவர். அந்த அளவுக்கு நாலேஜான ஒரு பர்சன். சரியா, இந்த பிருத்திவிராஜ் அப்படின்னு